ஓகே. இந்த வீடியோல வந்து டிசி மீட்டிங் 2 ஓகேங்களா? டிசி மீட்டிங் 2 வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்றேன் ஓகேங்களா? நம்ம வந்து நமக்கு வந்து மினிமம் பீரியட், மேக்ஸிமம் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கம்யூனிகேஷன் லெட்டர்ல குடுத்துருப்பாங்க. ஸோ மினிமம் பீரியட்குள்ள நீங்க முடிக்கிற மாதிரி பார்த்துருக்கணும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டிசி மீட்டிங்க்கும், செகண்ட் டிசி மீட்டிங்க்கும் எவ்வளோ கேப் விடலாம் அப்படின்னு நான் சொல்றேன் ஓகேங்களா? உங்களோட ஃபர்ஸ்ட் டிசி மீட்டிங் முடிச்சதுலேருந்து 10 மாசத்துக்குள்ள நீங்க எலிஜிபிள் செகண்ட் மீட்டிங்க்கு. அதாவது டிசி மீட்டிங் செகண்ட்க்கு 10 மாசம் ஆச்சுனாலே நீங்க எலிஜிபிள். அப்ப அந்த 10 மந்த்ஸ்க்குள்ள வந்துட்டு எலிஜிபிள்னா நீங்க முன்னே மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் வந்து ஃபர்ஸ்ட் டிசிலே நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா ரிமைனிங் ஒர்க்கை வந்து உங்களால் அந்த 10 மாசத்துக்குள்ளேயே செய்ய முடியும் ஓகேங்களா? அது வந்து பேஸ்ட் அப்போ வந்து அவர் டாபிக்ஸ் நம்மளோட ஃபீல்ட் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் அதை பொறுத்து இருக்கு. அது மட்டும் இல்லை நம்மளோட ஹார்ட் ஒர்க். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டே அண்ட் நைட்டு கூட லேப்ல ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்துட்டு அவங்களால சீக்கிரம் முடிக்க முடியும். என்னை கேட்டால் யூனிவர்சிட்டியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எலிஜிபிள், அதாவது எப்போ செகண்ட் டிசி மீட்டிங்க்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிசி மீட்டிங் முடிச்ச டேட்ல இருந்து 10 மாதம் கழிச்சு நீங்கள் செகண்ட் டிசி மீட்டிங் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். ஆனால் வந்துட்டு எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து 1 இயர் வந்துடும். நமக்கு அந்த கேப் வந்து ஃபர்ஸ்ட் டிசி மீட்டிங்க்கும் செகண்ட் டிசி மீட்டிங்க்கும் 1 இயர் + 2 மந்த்ஸ் கூட ஆகலாம். பெட்டர் 1 மந்த்ஸ் ஆகும். 1 மந்த்ஸில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன சொல்கிறது, 1 இயர், அந்த 1 இயர் கேப்பில் வச்சுக்கலாம். ஆனால் 10 மந்த்ஸ்லேயே நீங்கள் எலிஜிபிள் தான். உங்களால் சீக்கிரம் முடிக்க முடிஞ்சால் நீங்கள் டிசி மீட்டிங் செகண்ட் வந்து 10 மந்த்ஸில் வைக்கலாம். இல்லை அப்படின்னா 1 இயர் எடுத்துக்கோங்க, +/- 2 மந்த்ஸ் எடுத்துக்கோங்க ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் உங்கள் டிசி மீட்டிங் செகண்ட்க்கு ரெடி ஆகிக்கோங்க. இதுலேயும் அப்படி தான் நம்ம ஸ்லைடை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். பட் இந்த இடத்துல என்னென்னா நம்ம ஃபர்ஸ்ட் டிசி மீட்டிங்க்கு நம்மளோட மேம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஃபர்ஸ்ட் டிசி மீட்டிங்க்கும் செகண்ட் டிசி மீட்டிங்க்கும் ஒரு லிட்டில் டிஃப்ரென்ஸ் வந்து இப்போ நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிசி மீட்டிங்க்கு வந்து நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் நம்ம மேம் கேட்பாங்க. ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டான்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டிக்கு வந்து மேம் வந்து ஒவ்வொன்றையும் வந்து அனுப்புவாங்க. அது மட்டும் இல்லாமல் மேம் வந்து ஒரு 3 எக்ஸ்பர்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதனால எக்ஸ்பர்ட்ஸ் யாருன்னு தெரிஞ்சிடும். இங்கே வந்து செகண்ட் டிசி மீட்டிங்கில் ஆல்ரெடி செலக்டட் தானே, யார் நமக்கு எக்ஸ்டர்னல் மெம்பர்னு ஃபர்ஸ்ட் டிசி மீட்டிங்கில் வந்தவங்களே தான் செகண்ட் டிசி மீட்டிங்கில் வருவாங்க. ஸோ வந்து செகண்ட் டிசி மீட்டிங்க்கு வந்து அந்த மாதிரி அப்ளைலாம் பண்ண வேணாம். அந்த கைடு வந்து நமக்கு அப்ளைலாம் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட்டு நம்ம டிசி மீட்டிங்க்கு ரெடி ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம மேம் வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க நீங்கள் ரெடியா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் அப்ரோச் பண்ணணும் மேம் கிட்ட. டிசி மீட்டிங்க்கு ரெடியா, அதாவது ஃபுல் ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் நீங்கள் அதுக்குள்ளே. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு மைனர் ஒர்க் ரிசல்ட் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு வேணால் எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம். அதாவது ஒரே ஒரு அப்ஜெக்டிவ், இப்போ நீங்கள் ஒரு தீசஸில் வந்து 10 அப்ஜெக்டிவ் வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட் அப்ஜெக்டிவ் வந்து உங்களால் பண்ண முடியல, அதாவது லேட் ஆகுது, ரிசல்ட் வர்றதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா அந்த ஒரு ரிசல்ட் மட்டும் வரல, என்னோட அப்ஜெக்டிவ்ல ரிமைனிங் 4 ரிசல்ட் வந்துடுச்சு பட் ஒரு ரிசல்ட் மட்டும் எனக்கு வரல அப்படிங்கும்போது அதை மட்டும் வெயிட்டிங்கில் வச்சுட்டு நீங்கள் டிசி கூட ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் டிசி மீட்டிங் செகண்ட் வைப்பாங்க. பெட்டர் அதுதான் ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் மேம் கிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணணும். என்னோட ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு மேம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேப்லேயும் வந்துட்டு நீங்கள் ஒரு பேப்பர் போட்டுடணும். எப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரிவ்யூ ஆர்டிக்கல் தான் போட்டிருப்பீங்க, ஆனால் இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த ரிசர்ச் ஒர்க் முடிச்சிருப்பீங்க. ஸோ அதனால் உங்கள் தீசஸில் இன்க்ளூட் பண்ணுறதுக்காக சர்டிஃபிகேட் ஆஃப் ஜென்யூனஸ் வந்து வைக்கணுங்கிறதுக்காக ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான ஜேர்னலில் வந்து 2 பேப்பர் நம்மளோட ரிசர்ச் ஆர்டிக்கல் போடணும். ஃபஸ்ட்டு போட்டது ரிவ்யூ ஆர்டிக்கல், இப்போ போடுறது ரிசர்ச் ஆர்டிக்கல். அதாவது உங்களோட ஆன்டி ஆக்சிடென்ட் இல்லைன்னா ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி மெயினான ஒரு கண்டென்ட் உங்கள் தீசஸில் இன்க்ளூட் பண்ண போகிற கண்டென்ட்டை வந்து ஒரு வேலிடான ஜேர்னலில் நீங்கள் பப்ளிஷ் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து செகண்ட் டிசி மீட்டிங்க்கு நீங்கள் எலிஜிபிள். ஸோ அதனால் ஒரு 2 பேப்பர் நல்ல ஜேர்னலில் உங்களோட ரிசர்ச் ஆர்டிக்கலை வந்து ரிசர்ச் ஆர்டிக்கலில் வேலிடான ஜேர்னலில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த 2 பேப்பர் ரெடி ஆகிடுமா? அது இல்லாமல் உங்களோட டாபிக் வந்து ஏதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் இல்லைன்னா வந்து நேஷ்னல் கான்ஃபரன்ஸில் ப்ரெசென்ட் பண்ணி அந்த ப்ரெசன்டேஷன் சர்டிஃபிகேட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் கூட தேவைப்படலாம் ஓகேங்களா? அதெல்லாம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னா அழகாக நீங்கள் வந்து பிஹெச்டி வைவாக்கு ரெடி பண்ணுற மாதிரியே பிபிடி ரெடி பண்ணிடுங்க ஓகேங்களா? பிஹெச்டி வைவாக்கு ரெடி பண்ணுற மாதிரி ஒரு 80 ஸ்லைடு இல்லைன்னா 70 ஸ்லைடு போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டிசி மீட்டிங்கில் யார் வந்தாங்களோ அதே ஆள் தான் வந்து செகண்ட் டிசி மீட்டிங்கும் அவங்களே தான் வருவாங்க ஓகேங்களா? நீங்கள் ரெடி ஆனோன்னா உங்கள் மேம் கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க வந்து ரெடி பண்ணிடுவாங்க. இந்த வாட்டி யூனிவர்சிட்டிக்கெலாம் நீங்கள் வந்து மேம் வந்து பண்ண மாட்டாங்க. அவங்கள்ட்ட மட்டும் அந்த வந்த எக்ஸ்டர்னல்கிட்ட மட்டும் கேட்பாங்க, அவங்களுக்கு டைம் ஷெட்யூல் கரெக்டாக இருக்கா அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்டு அவங்க என்னைக்கு ஃபீஸிபிளாக இருக்காங்களோ ஃப்ரீயாக இருக்காங்களோ அன்னைக்கு வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா? டிசி மீட்டிங் வந்து நீங்கள் அன்றைக்கி வச்சிடலாம். அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா
10 மந்த்ஸ் கேப்லேயே வைக்கலாம், 1 இயர் கேப்லேயே வைக்கலாம். ஃபஸ்ட் டிசி மீட்டிங்க்கும் செகண்ட் டிசி மீட்டிங்க்கும் இவ்வளோ இன்டர்வல் இருக்கணும். தென் அந்த கேப்பில் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் முடிச்சிருக்கணும். ப்ளஸ் அது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 பேப்பர் ரிசர்ச் ஆர்டிக்கல் ஒரு வேலிடான ஜேர்னலில் போடணும். அப்போ தான் சர்டிஃபிகேட் ஆஃப் ஜென்யூனிஸ் பப்ளிகேஷன் வந்து தீசிஸில் வந்து ஃப்ரண்ட் பேஜில் இன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ அதனால் 2 பேப்பர் நான் வேலிடான ஜேர்னலில் போட்டிருக்கணும். அப்புறம் உங்களோட பிபிடி வந்து வைவாக்கு ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி வச்சிடணும். அப்போ தான் டிசி மீட்டிங் செகண்டில் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். ஏதாவது ஒரு கான்ஃபரன்ஸில் வந்து உங்களோட டாப்பிக்கை வந்து ப்ரெசென்ட் பண்ணி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு செகண்ட் டிசி மீட்டிங் வந்து வச்சிடலாம். அப்போ வந்து யூனிவர்சிட்டிக்கெலாம் அப்ளை பண்ணாங்கன்னா மேம் வந்து ரெடி பண்ணி மெயில் பண்ணி அவங்க வர வச்சுருவாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் செகண்ட் டிசி மீட்டிங். இந்த மாதிரி தான் செகண்ட் டிசி மீட்டிங் வந்து ரெடி ஆகும்.